இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நுழைவு சீட்டு வாங்குங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் தயவு செய்து வாங்குங்க. உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் என்பதை இன்று நற்செய்தி வாயிலாக இறைவன் அழைப்பு விடுக்கிறார். நுழைவு சீட்டு இல்லாம எந்த ஒரு பார்க்குக்கோ எந்த ஒரு முக்கியமான இடங்களுக்கோ நம்மால் செல்ல முடிவதில்லை. இப்படி நாம் அனைவருமே ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்ல இருக்கிறோம். அந்த முக்கியமான இடத்திற்கு நுழைவு சீட்டு தேவைப்படுகிறது. அதன் உண்மை அர்த்தத்தை வார்த்தை சொல்லித் தருகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பின் நிலைத்திருப்பவர்களே, இன்று நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் பலரிடையே இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சீடர்களிடத்திலும் அவர்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி இருந்ததை மார்க்கு நற்செய்தி 9:34 சுட்டி காட்டுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் இன்றைய நற்செய்தியில் மத்தேயு 18:1 சொல்லுகிறது, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்ற கேள்வி எழுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு இதை தெளிவுபடுத்துகிறார். இந்த உலகத்தை பொறுத்தவரையில், நம்மை பொறுத்தவரையில் ஆட்சியாளர்கள், செல்வாக்கு உடையவர்கள், திறமை படைத்தவர்கள், பணபலம் கொண்டவர்கள், உடல் வலிமையுள்ளவர்கள் பெரியவர்களாக கருதப்படலாம். ஆனால் விண்ணரசில் இவையெல்லாம் தகுதிகள் இல்லை என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், கடவுள் தன்னையே ஒரு நகலெடுத்து மண்ணில் தவள விட்டான். கள்ளமில்லாத இந்த மழலையின் வடிவில் அந்த குழந்தைகள் உள்ளம் தான் நமக்கு வாழ்வு தருகிறது என்று சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, குழந்தைகள் போன்ற மனநிலை உடையவர்கள் மட்டுமே பெரியவர்களாக விண்ணரசில் இருக்க முடியும் என்று கூறுகிறார். மத்தேயு 18:3 சொல்லுவது போல, நீங்கள் மனம் திருந்தி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் அறிக்கையிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, வார்த்தை வழியாக நமது என்ட்ரன்ஸ் டிக்கெட் கடவுள் அழகாக சொல்லித் தருகிறார். குழந்தை மனம்தான் நமக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்று சொல்லித் தருகிறார். இதுதான் நமக்கான நுழைவு சீட்டு. வாழ்விலே அந்த விண்ணரசில் நுழையவும் அந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் நாம் குழந்தை மனங்களை கொண்டு வாழ வேண்டும் என்று அவர் கற்றுத் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, குழந்தை மனம் வேண்டும், குழந்தையின் குணம் வேண்டும். ஆனால் the act of, அந்த குழந்தையோட ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சில்லறத்தனமா சில்லித்தனமா ஒரு சில குணநலங்களை கொண்டு நான் குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்லி பாவனை செய்வார்கள். அந்த பாவனைகள் வேண்டாம் அப்படி சொல்றார். குழந்தை குணத்தோடும் குழந்தையின் உள்ளத்தோடும் நீங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கற்றுத் தருகிறார். அந்தவர்களே, ஏனென்றால் ஆறுதல் கூட சொல்ல தெரியாது, ஆனாலும் நிறைய கவலைகளை மறக்க செய்கின்றார்கள் இந்த குழந்தை குணம் கொண்டவர்கள், குழந்தை மனம் படைத்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, லூக்கா 18:21 சொல்லுவது போல, விண்ணரசு உங்களிடையே இருக்கிறது. அப்படியானால் குழந்தை போன்று தாழ்ச்சியான மனநிலை எப்போது நமக்குள் உருவாகிறதோ அப்போது விண்ணரசில் வாழும் உணர்வு நமக்குள் கிடைத்து விட்டது, விண்ணரசும் அமைந்து விட்டது என்ற உணர்வை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை நமக்கு வழங்கும் பல உணர்வுகளில் நமது மனநிலையை சார்ந்தே இருக்கிறது என்று சொல்லித்தரப்படுகிறது. ஒரு மனிதர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பதவியில் இருப்பவர் தனக்கு கீழ் வேலை செய்யும் ஒரு சக மனிதனையும் சக தோழனாக அவர்களுக்கு மதிப்பளித்து தன்னை தாழ்த்துகிற பொழுதுதான் இந்த குழந்தை உள்ளம் வெற்றியை பெறுகிறது. ஆசிரியை நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவே விண்ணரசு நமது தாழ்ச்சியினால் நமக்குள் உணர முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அந்த தாழ்ச்சி எப்படி கிடைக்கும் என்றால், குழந்தை குணம் கொண்டு இந்த வாழ்க்கையிலே விண்ணரசில் நாம் சென்றடைய வேண்டும் என்றால் குழந்தை குணமுள்ள நுழைவு சீட்டு நாம் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 34:18 சொல்லுவது போல, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்று உடைந்து போய்
எத்தனையோ உள்ளங்கள் கிடக்கிறது. அத்தனை உள்ளங்களையும் குழந்தை மனம் கொண்டு நம்மால் தேற்ற முடியும். உங்களிடையே போட்டிகள், பொறாமைகள் வேண்டாம். யார் பெரியவர், யார் சின்னவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். குழந்தை மனம் படைத்து அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கான நுழைவு சீட்டு. இதை வைத்திருந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு விண்ணரசு இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். செய்து பார்ப்போம். இறையர் நம்மோடு இருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டும் யார் பெரியவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒருவர் மற்றவரோடு அன்பு புரிந்து எங்கள் வாழ்விலே குழந்தை குணத்தையும் குழந்தை எண்ணத்தையும் கொண்டு என்னாலும் எங்கள் வாழ்விலை பயணம் செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.